அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 12 லைக் வந்துருந்துச்சு. 1.2K வந்து வியூஸ் போயிருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா முதல் வீடியோலேயே வந்து 1200 வியூஸும் 12 லைக்கும் போயிருந்துச்சு. அந்த 12 லைக் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயந்தான். மற்றவங்களுக்கு என்ன 12 லைக்குலாம் வந்து இவ்வளோ பேசணும் அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் முதல் வீடியோலேயே எனக்கு 12 லைக் அப்படின்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி வந்து நம்ம நாட்டுக்கோழி சூப்பு தான் செய்ய போகிறோம். நாட்டுக்கோழியை வச்சு இதுக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் இது பூரா வந்து உரலில் வந்து தட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ மிளகு சீரகத்தை இதை நல்லா மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ நாட்டுக்கோழி சூப்புக்கு தேவையான கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் நல்லா காஞ்சதுமே நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம்னா அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அது கூட வந்து 2 பச்சை மிளகாயும் ஒரு நல்ல பழுத்த தக்காளியும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறேன். நாட்டுக்கோழியையும் வந்து அந்த உரலில் வந்து கொஞ்சம் தட்டி தான் வச்சுருக்கேன், ரொம்ப தட்டலை, கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதோடு சேர்த்துக்கிட்டு இந்த எண்ணெயில் வந்து நல்லா பெரட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதே எண்ணெயிலே வந்து நல்லா வந்து பெரட்டிக்கிடுவோம். அந்த மஞ்சளுடைய வாசம்லாம் போகிற மாதிரி நல்லா வந்து எண்ணெயில் பெரட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம்ல மிளகு சீரகம் அந்த பொடியையும் வந்து இதோடு சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி, நம்மளுக்கு சூப்புக்கு தேவையான தண்ணியையும் இப்போ இதில் சேர்த்துக்கிடுவோம். தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து குக்கருடைய மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டு வருவோம். ஒரு 5-6 விசில் விட்டதுக்கப்புறம் வந்து நான் வந்து குக்கரை வந்து திறந்துட்டேன். இப்போ மேலே வந்து கொத்தமல்லி தூவி நம்ம சூப் வந்து குடித்து பார்த்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.